கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீக. குருவாயூர் தரிசனம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான ஆன்மீக பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம குருவாயூரப்பன் தரிசனத்துக்காக கேரளாவுக்கு ஒரு நாள் பயணமா போயிட்டு வந்தோம். அதோட முழு அனுபவத்தையும் நீங்க எப்படி போகணுன்ற டிப்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். பயணத்தோட ஆரம்பம். நாங்க சேலத்துல இருந்து நைட்டு 12 மணிக்கு மேல இருக்கிற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலை சூஸ் பண்ணோம். டிக்கெட் வெறும் 110 ரூபாய் தான். அதிகாலை 5:40க்கெல்லாம் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கிட்டாங்க. அங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். கரெக்டா 6 மணிக்கு குருவாயூர் போற பஸ்ஸை ஏறிட்டோம். கிட்ட சொன்னா கோவில் வாசல்லையே இறக்கி விட்டுடுவாரு. கோவிலுக்கு பின்னாடியே ரூம்ஸ் இருக்கு. மெயினா லாக்கர் வசதி ரொம்ப நல்லா இருக்கு. 6 மணி நேரத்துக்கு வெறும் 10 ரூபாய் தான் வாங்குறாங்க. குளிக்கிறதுக்கு 30 ரூபாய். அங்கேயே பேக் எல்லாம் வச்சுட்டு குளிச்சு ரெடியாகி கோவிலோட பின்வாசல் வழியா உள்ள போயிடலாம். முதல்ல நான் கூட பயந்துகிட்டு தான் இருந்தேன், எப்படி இருக்குமோன்னு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் லாக்கர்ஸ் எல்லாம் கோவில் லாக்கர் தரிசனம் கேட்டாலே அங்க அவங்க சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள மொபைல் போன் எடுத்துட்டு போக முடியாது. பின்வாசல் பக்கத்திலேயே மொபைல் போன் வைக்கிறதுக்கு கவுண்டர் இருக்கு. அங்க கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. நாம எந்த வழியா உள்ள வந்தாலும் கியூல நின்னு தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். குருவாயூர் கிருஷ்ணரை பார்க்கறப்பயே எல்லாம் பேகை செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஏதாவது மொபைல் போன் இருக்கான்னு செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க. நாங்க ஒரு புதன்கிழமை போனதுனால பெரிய அளவுல கூட்டம் இல்ல. காலையில 9:40 அதுக்கு வரிசையில நின்னோம். 12:50க்கெல்லாம் குருவாயூரப்பனை கண்ணார தரிசனம் பண்ணிட்டோம். உள்ளேயே பகவதி அம்மன் சன்னதி, அப்புறம் அனந்த பத்மநாதர் சிலையிலேயே வடித்து வைத்திருந்தாங்க. கிருஷ்ணர் சிலையும் இருந்துச்சு. அப்புறம் ஐயப்பன் சிலை, விநாயகர் சிலைன்னு உள்ளேயே இவங்கெல்லாம் இருந்தாங்க. அங்க இருந்து வர்றப்பயே வெள்ளை சந்தனம் கொடுத்தாங்க. மறக்காம இன்னொன்னு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபாயோ இல்ல 20 ரூபாய் காணிக்கை எடுத்துக்கிட்டு போய் உண்டியல்ல போட்டா குருவாயூரப்பன் நமக்கு போட்டதுக்கு மேல கொடுப்பாருன்னு நம்பிக்கை. நாங்க போனப்ப எடுத்துக்கிட்டு போய் போட்டோம். நீங்க போனாலும் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு வேண்டிக்கிட்டு அந்த உண்டியல்ல போடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். வரிசையில நின்னுகிட்டு இருக்கும் போதே அங்க தாகத்துக்கு சுடு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கியூ போது அவ்வளவு தூரமுமே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சுங்க. அங்க பிரசாதம். மோகன ரூபா குருவாயூரப்பா, உன் பாடம் பணிந்தேன் குருவாயூரப்பா. மாயில் பீலி அணிந்து வரும் கண்ணானே, என் பாவம் நீக்கி அருளும் குருவாயூரப்பா. சங்கு சக்கரம் ஏந்திய தேவனே, உன் லீலை கண்டேன் குருவாயூரப்பனே. குருவாயூரப்பனே 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 குருவாயூரப்பனே. பால் பாயசமும் நெய் பாயசமும் கிடைக்குது. பால் பாயசம் 40 ரூபாய், நெய் பாயசம் 80 ரூபாய். நாங்க தூரம் டிராவல் பண்ணி வரணும்ன்றதுனால கெட்டு போயிடக்கூடாதுன்னு நெய் பாயசம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். டேஸ்ட் சும்மா அள்ளுதுங்க. பாயசத்துக்கு இவ்வளோதான் கூட்டம் இல்லைங்க, அவ்வளவு கூட்டம். வாசனமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நாங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப நிறைய கல்யாணங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. குருவாயூர்ல கல்யாணம் நடக்கிறத பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு.
நாங்க போறப்ப காலையில 6:30 மணில இருந்து கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முதல் சோறு ஊற்ற அன்னப்பிரசனம் நிகழ்வையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கியூல நின்னுகிட்டு இருக்கிற பக்கத்திலேயே துலாபாரதம் இருந்துச்சு. அப்புறம் அங்க அன்னதானம். உண்மையிலே சூப்பர். கேரளா சாப்பாடுனா மோகன ரூபா குருவயூரப்பா, உன் பாடம் பணிந்தேன் குருவயூரப்பா. மாயில் பீலி அணிந்து வரும் கண்ணானே, என் பாவம் நீக்கி அருளும் குருவயூரப்பா. சங்கு சக்கரம் ஏந்திய தேவனே, உன் லீலை கண்டேன் குருவாயூரப்பனே. குருவாயூரப்பனே 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 குருவாயூரப்பனே. தேங்காய் எண்ணெய் மணம்தான். பருப்பு பொரியலோட ரொம்ப ருசியா இருந்துச்சு. கூட்டம் அதிகமா இருந்தாலும் 15-20 நிமிஷத்திலேயே எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு. பக்கத்திலேயே தெப்பக்குளம் இருந்துச்சுங்க. அதுல சின்ன சின்ன மீன், அப்புறம் ஒரு கொக்கு, இதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சு. நாங்க முதல்ல போய் ரூம்ல குளிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த தெப்பக்குளத்திலேயே குளிக்கலாம். அப்படி ரொம்ப குளிரா இருக்கு என்று நினைக்கிறவங்க அந்த குளத்துல போய் காலை கைய கழுவிக்கிட்டு வர்றது ரொம்ப என்ன சிறப்பு, புண்ணியமும் நம்மளுக்கு. பகவதி அம்மனை பார்த்துட்டு வர்றப்பயே அங்க ஒரு போர்டுல எழுதியிருக்காங்க, இங்க குருவாயூரப்பனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற மம்மியூர் சிவன் கோவிலுக்கு கண்டிப்பா போகணும். குருவாயூர் பின்வாசல்ல இருந்து நேரா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணி நடந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல குருவயூரப்பா, உன் பாடம் பணிந்தேன் குருவயூரப்பா. மாயில் பீலி அணிந்து வரும் கண்ணானே, என் பாவம் நீக்கி அருளும் குருவயூரப்பா. சங்கு சக்கரம் ஏந்திய தேவனே, உன் லீலை கண்டேன் குருவாயூரப்பனே. குருவாயூரப்பனே 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 குருவாயூரப்பனே. மோகன ரூபா குருவயூரப்பா, உன் பாடம் பணிந்தேன் குருவயூரப்பா. மாயில் பீலி அணிந்து வரும் கண்ணானே, என் பாவம் நீக்கி அருளும் குருவயூரப்பா. சங்கு சக்கரம் ஏந்திய தேவனே, உன் லீலை கண்டேன் குருவாயூரப்பனே. குருவாயூரப்பனே 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 குருவாயூரப்பனே. சிவன் கோவில் வந்துடலாம். அங்க ஒரு அதிசயமான மரம் இருக்கு. ஒரே மரத்துல 2 மரம் ஒட்டி வளர்ந்திருக்கு. உள்ளேயே நிறைய சன்னதியும் இருந்துங்க. சாமிய பார்த்துட்டு வர்றப்பயே அவங்க வெள்ளை சந்தனமும் கொடுத்தாங்க. கோவிலுக்கு போறதுக்கு அவங்களே போர்டுல வழியும் வச்சிருக்காங்க. மம்மியூர் வாழும் மகதேவா, என் கூரை தீர்க்கும் கருணமூர்த்தி. ஓங்கார ரூபனே சங்கரா, உன் பாதம் பணிந்தேன் பரமேஸ்வரா. ஹரோஹர சிவனே மம்மியூரப்பானே, அருள் மழை பொழிவை என் ஐயானே. மம்மியூர் சிவ பெருமனே, மம்மியூர் சிவ பெருமனே. மம்மியூர் வாழும் மகதேவா, என் கூரை தீர்க்கும் கருணமூர்த்தி. ஓங்கார ரூபனே சங்கரா, உன் பாதம் பணிந்தேன் பரமேஸ்வரா. ஹரோஹர சிவனே மம்மியூரப்பானே, அருள் மழை பொழிவை என் ஐயானே. மம்மியூர் சிவ பெருமனே, மம்மியூர் சிவ பெருமனே. ஒரு வார்த்தை,
சனி ஞாயிறுல கூட்டம் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் இல்லனா புதன்கிழமை பிளான் பண்ணுங்க. குருவாயூரப்பனை நிம்மதியா பார்த்துட்டு வரலாம். அங்க இருக்கிற ஒரு ஐதீகம் என்னன்னா, வேஷ்டி, சேலை, சுடிதார் இது மட்டும்தான் அனுமதி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு. உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்க கவர் பண்ணி தான் இருக்கிறோம். நம்ம வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம காவியதரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நண்பா. நன்றி.